இந்த 4.5 வருஷமாக வந்து இந்த திமுக ஆட்சி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்றத பற்றியும் சரி எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு. எனக்கு எங்கள் அப்பா மேலே ரொம்ப வருத்தம். என்னடா இதனால் எனக்குன்னா, எங்கள் ஸ்டாலின் அப்பா செய்கிறது அளவுக்கு அதில் ஒரு துளி கூட எங்கள் அப்பா செய்யலை. இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்து எங்கள் அப்பா வந்து என் மேலே கொஞ்சம் கூட எங்கள் அக்கறையே இல்லை. ஆனால் எங்கள் ஸ்டாலின் அப்பா இருக்கார் பாருங்கள், அவர் செஞ்சது எனக்கு கனவுலலாம் வந்துட்டு போகுதுன்னா அந்த அளவுக்கு அவர் செஞ்சுருக்காருன்றது வியப்பு. அது 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 அந்த அளவுக்கு எங்கள் அப்பா மேலே எனக்கு எங்கள் அப்பாட்ட பேச நிறுத்திட்டேன். எப்போ எங்கள் ஸ்டாலின் அப்பா வந்து அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரோ அதோட எங்கள் அப்பாட்ட நான் பேச நிறுத்திட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இங்கேருந்து 10 அடி எடுத்து வச்சுன்னா எனக்கு ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும், அங்கே போவேன் குடிப்பேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சு போனால் அங்கே ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும், குடிப்பேன். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், திட்டுவார். ஆனால் எங்கள் ஸ்டாலின் அப்பா ஊற்றி கொடுப்பாரு. அதனால எங்கள் ஸ்டாலின் அப்பா மேலே எனக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல மதிப்பு. சரி சரி இது டாஸ்மாக் தானே அப்படின்னு நினச்சா கஞ்சா அது நீங்கள் எங்கே போனாலும் இன்னும் கொஞ்சம் நாள் பெட்டிகளில் கூட வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு எங்கள் ஸ்டாலின் அப்பா பண்ணி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்தளவுக்கு மதுவும் இந்த தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இது ஒரு இதை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கடந்து போக முடியாது. சரி இதுதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4.5 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாட்டோட கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடியோட நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பணம் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க. சரி அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்க பார்த்தா, ஒரு நல்ல ரோடு இருக்கான்ட்டு நான் யோசிச்சு ரோடு இருக்கான்னு பார்த்தா ரோடு இல்லை. சரி நல்ல சுகாதாரமான ஒரு வாழ்க்கை, நல்ல சுத்தமான காற்று, நல்ல குடிநீர், எல்லாம் அனுக்கும் நல்ல ஒரு மின்சாரம் இருக்கா, அதுவும் இல்லை. சரி என்னதாங்க 4 லட்சம் கோடி அந்த 9 லட்சம் கோடியை வச்சு கடன் நீங்கள் என்ன தான் பண்ணீங்கன்ட்டு நம்ம யோசிச்சு பார்த்தா அதுக்கான விடை யாருக்குமே தெரியல. நம்ம அப்பா வந்து நம்மளுக்காக சரி எண்ணற்ற இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ ஓட்டு கேட்டு வராங்க. மக்களாக நீங்கள் தான் வந்து கொஞ்சமாவது யோசித்து சிந்திச்சு பாருங்கள். 4 வருஷம் இல்லை 60 வருஷம் யார் இருந்திருக்காங்கன்னா இந்த ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருந்திருக்காங்க. இந்த 60 வருஷத்தில் இவங்க நம்மளுக்காக என்ன செஞ்சுருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்து இந்த ஏரியாவுக்கு நான் ஒரு 10-15 வயசில் வரும்போது எப்படி இருந்ததோ அதே தான் இருக்குது இப்போ வரைக்கும். அப்போ என்ன எல்லோ லைட் இருந்தது, இப்போது அந்த எல்இடி லைட் இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் மாற்றமாக இருக்க தவிர வேறு ஒரு மாற்றமும் நான் பார்க்கல. இப்படி நீங்கள் சுற்றி உங்கள் பகுதியில் இருக்கிறத மட்டும் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்ம பகுதி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்ம வாழ்வாதாரத்தில் என்ன உயர்ந்திருக்கும். இன்னி வரைக்கும் நம்ம 3000 ரூபாய் கொடுப்பாரா இல்லை 5000 ரூபாய் கொடுப்பாரா அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர நம்ம 50,000 எப்போ சம்பாதிச்சிருப்போம், அதுக்கான வழி இந்த அரசாங்கம் என்ன செஞ்சு தரும், அதற்கான நம்ம கல்வி தகுதி எப்படி உயரும், அதற்கான நம்ம வாழ்வாதாரம் எப்படி உயரும்ன்ற வந்து இந்த அரசு அதுக்கான எந்த வழி இருக்க செஞ்சு தரல. 3000 ரூபா தருவாங்களா 5000 ரூபா தருவாங்களா அப்படி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் நம்மளை சிந்திக்கிற அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் வச்சிருக்க தவிர இந்த அரசாங்கன்றது இந்த திராவிட அதிமுக அரசும் சரி திமுக அரசு இந்த 2 அரசும் தான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிலைமை நம்ம மாறினா மாற்றத்தை நோக்கி மாற்றோன்னா உடனே சரி ஐயோ அண்ணா வந்துட்டார், அண்ணா நம்ம அண்ணன் தளபதி வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்போது நான் விஜயை நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு அவர் மேலே பெரிய வருத்தம் இல்லை. ஆனால் அவர் மேலே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை இருக்குது. அவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் அரசியல் தான் பண்ணுறாரு. எப்படின்னா இப்போது என்ன மோடி என்ன பண்ணுறாரோ, என்ன ஸ்டாலின், மக்களை நான் சந்திக்க மாட்டேன், என்ன யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் நீங்கள் அதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும், என்ன யாரும் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததில்ல, இது வரைக்கும் ஒரு மக்களை வந்து சந்தித்ததில்லை. நான் அடுத்து எம்ஜிஆர் போல் வந்துடுவேன். என்ன எம்ஜிஆர் போல் வந்து எம்ஜிஆர்னா நாளைக்கு நேற்று 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் அவர் சிஎம் ஆகலை. அவரும் எத்தனையோ வருஷமாக கட்சியில் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார். அதுக்கப்புறம் பிரிஞ்சு தான் வந்து ஒரு சிஎம் ஆனார் தவிர இதெல்லாம் திறமை எடுத்தோன்னே நாங்களும் எம்ஜிஆர் வந்துடுவேன்ட்டு ஒரு கனவில் வாழ்ந்துட்டுருக்காரு. உடனே நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அதில் முக்கியமான லைனே இருக்குது, பிறர் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பான். அந்த லைனை அவர் விட்டார். எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிஎம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வந்தால் நல்லது செஞ்சுருவேன், நல்லது செஞ்சுருவேன். அவர் இது வரைக்கும் எது கேள்வியாம்பா அந்த கவினோட ஆணவ கொலையை பற்றி 2 பேருக்கு தான் போட்டி, எனக்கும் டிவிக்கேக்கும் டிஎம்கேக்கும். அப்போ மற்றவங்களாம் எங்கன்னா மயிரை பிடுங்கிறதுக்காக இருக்காங்க. இத்தனை வருஷமாக களத்தில் நின்றுட்டு இருக்கவங்களாம் எங்கே என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, ஒன்றும் புரியல. வாடகை வாயை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு 3 பேர், இந்த சவுக்கு சங்கர், அதுக்கப்புறம் இந்த நாஞ்சில் சர்பத். இந்த நாஞ்சில் சர்பத் வந்து அவர் இல்லாத ஒரு கட்சி இல்லை, அவர் பேசாத பேச்சு இல்லை. எவ்வளோதான் காசு வாங்கியிருக்காரு, எவ்வளோதான் இருக்குன்னு தெரியல. அவ்வளோவும் எந்த கட்சி போனால் அந்த கட்சியை உயர்த்தி பேசுகிறாரு. எப்படி தான் இந்த மனுஷனால் முடியுதுன்னு ஒரு வியப்புத்தக்க ஒரு மனுஷன் தான் அந்த நாஞ்சில் சம்பத். இந்த 2026 தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தனியாகத்தான் சந்திக்க போகிறது. யாரை நம்பி என்றால் இருக்கின்ற இந்த கட்சிகளை நம்பி எல்லாம் இல்லை, மக்களை நம்பி மட்டுமே நாம் தமிழர் கட்சி
15 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கின்ற அரசியல்வாதிகளிலே அத்தனை அரசியல்வாதிகளையும் மிஞ்சும் அளவிற்கு எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றதோ, மக்களுக்கான போராட்டமாக, மண்ணுக்கான போராட்டமாக, உரிமைக்கான போராட்டமாக, எந்த போராட்டமாக இருந்தாலும் இன்று ஆயிரக்கணக்கான போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்ற களத்தில் நிற்கின்ற ஒரே தலைவன் யார் என்று சொன்னால் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை தமிழ்நாடு எங்கும் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று உங்களை நம்பித்தான், இந்த மக்களை நம்பித்தான் இன்று நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலை தனியாக சந்திக்கிறது. நீங்கள் நன்று சற்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்தபோது இவன் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் எந்த வாக்குறுதியாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒரு வாக்குறுதியை கூட அவர்கள் நிறைவேற்றியதில்லை. நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், செய்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதா என்றால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை. நாங்கள் வந்தால் இந்த மதுபான கடையை சிறிது சிறிதாக மூடி விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஏதாவது ஒரு கடையாவது இவர்கள் மூடினார்களா? இல்லை. மாறாக கடைகளை மூடியது நாம் தமிழர் கட்சி தான். தமிழகம் எங்கும் போராடி பல கடைகளை மூடி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் சிறிது சிறிதாக மதுக்கடைகளை மூடுகிறோம் என்று சொல்லி சிறிது சிறிதாக ஆங்காங்கே கிராமங்கள் தோறும் கடைகளை அபிவிருத்தி செய்திருக்கிறார்கள், மதுபான கடைகளை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மணலி புதுநகரிலே அன்பான சொந்தங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த மணலி புதுநகரிலே பிள்ளைகள் படிப்பதற்கு ஏதாவது ஒரு நூலகம் இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த மணலி புதுநகர் எங்கு சுற்றி பார்த்தாலும் ஒரு நூலகம் கிடையாது. ஆனால் எந்த பகுதியை சுற்றி பார்த்தாலும் மதுபான கடை திறந்து வைத்திருக்கும். மக்கள் வாழ வேண்டும் என்றால், பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் நூலகம் இருக்க வேண்டுமா அல்லது மதுபான கடை இருக்க வேண்டுமா என்பதை நம் அன்பான மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த மணலி புதுநகரை சுற்றி சுற்றி வருகிறோம். ஆனால் எந்த பகுதியில் பார்த்தாலும் சாலைகள் சரியாக அமைக்கவில்லை. சார் சாலைகள் போடுவார்கள் என்று பார்த்தால் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக இருக்கிறது. அங்கே வசிக்கின்ற மக்கள் எல்லாம் எங்களிடம் புகார் செய்கிறார்கள், இந்த பகுதியிலே தார் சாலை போடவில்லை, மாறாக கல்லை கொண்டு வந்து கொட்டிவிட்டு நாங்கள் எல்லாம் அதில் விழுந்து அடிபடுகிறோம் என்று எங்களிடம் முறையிட்டார்கள். நாங்கள் மணலி மண்டலத்திலே புகார் கொடுத்து தார் சாலைக்கு வழிவகுத்து தார் சாலை இன்று போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நீர் தொட்டி, எங்கேயாவது குடிநீர் தொட்டி அமைத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் இன்னும் மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதார குடிநீருக்கான வசதியை கூட இந்த மணலி புதுநகரிலே இந்த திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு உரிமைகளையும் நாம் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக, இந்த பகுதிக்காக போராடித்தான் பெற வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மின் கட்டண உயர்வு, இந்த 5 ஆண்டிலே மின் கட்டண உயர்வு எப்படி உயர்ந்திருக்கிறது? நாங்கள் வந்தால் மாதம் தோறும் நீங்கள் மின் கட்டணம் செலுத்த நாங்கள் வழிவகுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை அந்த மாதந்தோறும் கட்டப்படுகிற மின் கட்டணம் அவர்கள் செலுத்துவதற்கு வழிவகுத்தார்களா என்று பார்த்தால் இல்லை. இவர்கள் வந்தபோது எப்படி இருந்ததோ 2 மாதத்திற்கு ஒரு முறை அப்படித்தான் இன்றும் அந்த மின் கட்டணம் கட்ட வேண்டும் என்ற சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு மின்சார கட்டணம் 500 யூனிட்டுக்கு மேல் நீங்கள் பயன்படுத்திவிட்டால் அந்த 501வது யூனிட்டுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை அதிகமாக 750 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். எவ்வளவு? ஒரு யூனிட்டை நீங்க அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேல 750 ரூபாய் அதிகமாக கட்டணும் நீங்க. அப்படித்தான் இந்த மின் கட்டணம் இந்த பகுதியில் தமிழ்நாடு முழுக்க இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த மண்ணிலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு வாக்குறுதியை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை. ஆனால் இன்று தமிழகம் எங்கும் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அனைவருக்கும் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்து விட்டோம். எவ்வளவு? 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்களாம். 4 ஆண்டு காலமா
இந்த மண்ணில் பொங்கல் பண்டிகை வந்தது. 4 ஆண்டு காலமா பொங்கல் பண்டிகை மக்கள் கொண்டாடினாங்க. ஆனா 4 ஆண்டு காலமாக பொங்கல் பண்டிகைக்கு 3000 ரூபாய் கொடுக்காத இந்த ஸ்டாலின் அரசு இந்த ஆண்டு 5வது ஆண்டு இந்த 3000 ரூபாயை கொடுக்கிறார்கள் என்றால் எதற்காக கொடுக்கிறார்கள்? நீங்கள் வாக்கு செலுத்துவதற்காக லஞ்சம் கொடுக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க மக்களுக்காக பொங்கல் பண்டிகைக்காக கொடுப்பது உண்மை என்றால் இந்த 4 ஆண்டு காலமாக ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்வியை இந்த மக்கள் இந்த ஆட்சியாளரிடம், உங்க பகுதிக்கு வர்றாங்க இல்லையா, ஓட்டு கேட்க வர்றாங்க இல்லையா, அந்த ஆட்சியாளர்களிடம், ஏன்பா 5 வருஷமா நீங்க ஆட்சி ஆண்டீங்களே, 4 வருஷமா இந்த பொங்கல் பண்டிகைக்கு பணம் கொடுக்கலையே, அந்த நீர்த்து போன வெள்ளமோ காஞ்சு போன கரும்பெல்லாம் கொடுத்தீங்களே, ஆனா இந்த வருஷம் மட்டும் 3000 ரூபாய் கொடுக்குறீங்களே, இதை யாரை ஏமாத்துவதற்கு, யாரை ஏமாற்றி வாங்குவதற்கு என்ற கேள்வியை இந்த மக்கள் கேட்க வேண்டும். அந்த லேப்டாப்பை யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. 10 லட்சம் மாணவர்கள் கல்லூரியில படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் கேட்டீங்கன்னா, கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருக்குது. அவங்க தான் 18 வயசுக்கு மேல ஆனவங்க. அதனால அந்த கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான். அப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்கள லேப்டாப்பை பயன்படுத்த மாட்டாங்களா? இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்களா அந்த மாணவர்கள்லாம் லேப்டாப்பை பயன்படுத்த மாட்டாங்களா? அப்ப கல்லூரி படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் லேப்டாப்பை பயன்படுத்துவாங்களா? சரி, கல்லூரி படிக்கிற மாணவர்கள் தான் லேப்டாப் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த 4 ஆண்டு காலமாக படித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த மாணவர்கள், அவர்களுக்கு 4 ஆண்டு காலமாக அந்த லேப்டாப்பை கொடுக்கல. அன்பான மக்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது இந்த திமுக அரசு இருக்குது இல்லையா, ஸ்டாலின் அரசு எவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரனுங்க இந்த திமுக காரணங்கன்றத இதுலதான் நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். 4 ஆண்டு காலமா கொடுக்காத இந்த லேப்டாப்பை இப்ப மட்டும் ஏண்டா கொடுக்குறீங்க? தேர்தல் வருதுன்னா. அதனால இவங்க இப்ப கொடுக்க போற ஒவ்வொன்றும் வாக்குக்காகத்தான் கொடுக்க போகிறார்களே தவிர உங்களுக்காக அல்ல, உங்களை ஏமாற்றுவதற்காக. ஆனால் இந்த திமுக அரசு இந்த 5 ஆண்டு காலமாக வாங்கி வைத்திருக்கின்ற கடன் 5.5 லட்சம் கோடி. வெறும் 60 ஆண்டு காலத்துல ஆன கடன் ஐயா காமராஜர் விட்டுட்டு போனது பிறகு இந்த மண்ணில் வாங்கப்பட்ட 60 ஆண்டு காலமா வாங்கின கடன் வெறும் 5.5 லட்சம் ரூபாய் தான். ஆனா இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த திமுக அரசு வாங்கி இருக்கிற கடன் மேற்கொண்டு 5.5 லட்சம் 11 லட்சம் ரூபாய் கடன் கோடி 11 லட்சம் கோடி கடன் இந்த திமுக அரசு வாங்கி இருக்குதுன்னா, அப்ப இந்த பணத்தை எல்லாம் வாங்கி இவங்க யாருக்கு என்ன பண்ணாங்க? ஒன்னும் தெரியல. இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. மக்கள்லாம் இன்னும் மக்கள் போராடி தான் இருக்கிறான். இந்த துப்புரவு பணியாளர்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரு தெருவா அவங்க சுத்தம் பண்றவங்க, நம்ம தெருவை சுத்தம் பண்றவங்க இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை முறையாக கொடுக்கவில்லை என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல செவிலியர்கள், நர்ஸ் சொல்றேன் இல்லையா, இந்த செவிலியர்கள் அவர்களுக்கு தர வேண்டிய ஊதியம் கொடுக்கப்படாமல் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க மட்டும் போராடுறாங்களா? நமக்கு கல்வி கொடுக்குறாங்க பாருங்க, நமக்கு பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் தெருவில் உட்கார்ந்து போராடுறாங்க. எந்த வகை ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வி பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, உயர்நிலை பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, நடுநிலை பள்ளியாக ஆசிரியராக இருந்தாலும் சரி, மேல்நிலை பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் இன்னும் அவர்களுக்கு சரியான ஊதியத்தை வழங்கப்படாததால் ஊதியத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுபோல ஒவ்வொரு துறைகளிலும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் வாங்கிய கடன் மட்டும் குறையவில்லை. வாங்கின கடனை என்ன பண்றான்னு தெரியல. இவங்க 3000 ரூபாய் கொடுத்துட்டா, ஒரு லேப்டாப் கொடுத்துட்டா இந்த மண்ணில் எல்லாம் கிடைச்சிருமான்னா ஒன்றும் கிடைக்காது. வாக்கு வாங்குவான், இந்த நம்பி போடுவீங்க, இந்த 3000 ரூபாவை அந்த லேப்டாப்பை நம்பி போடுவீங்க. ஆனால் திருப்பி 5 ஆண்டு காலத்துக்கு, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் பொங்கலுக்கு காசு கொடுப்பான். மறுபடியும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் லேப்டாப் கொடுப்பான். அதனால இந்த மக்கள் புரிந்து கொண்டு, இந்த பகுதியிலே மணலி புதுநகரிலே நிறைய குறைகள் இருக்கிறது. மக்கள் போய் ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஈம சடங்கு செய்வதற்கு கூட ஒரு குளக்கரை, சரியான குளக்கரை இதுவரை அமைக்கப்படவில்லை. அதுபோல கொரோனா காலத்தை காரணம் காட்டி இந்த மணலி புதுநகர் வழியாக போய் கொண்டிருந்த பேருந்துகளை எல்லாம், பஸ் போக்குவரத்துகளை எல்லாம்
அன்று நிறுத்திய இந்த அரசு இன்று வரை அந்த போக்குவரத்துகளை முறையாக இன்று பயன்படுத்தப்படவில்லை. மக்கள் இன்று பேருந்து இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மணலி புதுநகரிலே. அதுபோல இதோ இருக்கிறதே நமது ஐயா பாட்டன் திருவள்ளுவன் சிலை. அந்த சிலைக்கு இங்கே இந்த பகுதியிலே பேருந்து நிறுத்துவதற்கான கூரை ஒன்று அமைத்து இந்த மக்களுக்கு நிழற்குடை, பேருந்து நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என்பதை நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல இன்று அழைத்து எந்த ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றாலும், எந்த ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும் என்றாலும், எதை வாங்க வேண்டும் என்றாலும் இன்றைக்கு வந்து ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன்ல தான் நீங்க எல்லாமே போய் ஒரு விண்ணப்பம் பதிவு பண்ணோட ஆன்லைன்ல தான் பண்ணணும். அந்த முறையை இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஆன்லைன் முறையை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா மக்கள் எங்க போய் அந்த ஆன்லைன் முறையில் அந்த விண்ணப்பத்தை பதிவு பண்ண முடியும்? அது இ-சேவை மையத்தை தான் பதிவு பண்ண முடியும். ஆனா இந்த மணலி புதுநகர், இவ்வளவு பெரிய மணலி புதுநகர்ல ஒரு இ-சேவை மையம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா ஒரு இ-சேவை மையம் கூட கிடையாது. அப்ப மக்கள் எங்க போய் அவங்க கொடுக்க வேண்டிய, எனக்கு சாலை போடலப்பா, நான் போய் ஒரு மனு கொடுக்கணும், அப்ப எங்க போய் கொடுக்க முடியும்? அதை இ-சேவை மையத்தில் கொடுக்கலாம், புகாரா பண்ணலாம். அதே போல நீங்க ஒரு சான்றிதழ் வாங்கணும், இறப்பு சான்றிதழ் வாங்கணும், வாரிசு சான்றிதழ் வாங்கணும், இதெல்லாம் ஆதார் கார்டு வாங்கணும். இது எல்லாம் வாங்கணும்னா எங்க போய் நீங்க இது பண்ணணும்னா இ-சேவை மையத்தில் பண்ணலாம், ஒரு சுலபமான வழி. ஆனா அதை செய்வதற்கு இந்த பகுதியில ஒரு இ-சேவை மையம் இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த பகுதியிலும் இங்க மணலியை சுற்றி ஒரு இ-சேவை மையம் கிடையாது. மாறாக டாஸ்மாக் கடை தான் தெரு தெருவா இருக்குது. அன்பான மக்கள் புரிந்துக்கணும். இதெல்லாம் வந்து புரிந்து கொண்டு இந்த குடியிருப்பு பகுதியில் கனரக வாகனங்கள், இந்த லாரி எல்லாம் இருக்குது பாருங்க, ட்ரெய்லர் லாரி, இந்த பெரிய பெரிய வாகனங்கள்லாம், இதெல்லாம் வந்து எங்க கம்பெனி இருக்குதோ அந்த பகுதிகளில் தான் இந்த லாரிகள்லாம் போனோம். ஆனா குடியிருப்பு பகுதிகளில், இந்த நம்மளுக்கு புதுநகர்ல குடியிருப்பு பகுதிகளில் இந்த ட்ரெய்லர் லாரி எல்லாம் தோறான். இதனால என்ன ஏற்படுதுன்னா அடிக்கடிக்கு விபத்து ஏற்படுகிறது, ஆக்சிடென்ட் ஏற்பட்டு மக்கள் வந்து அதில் அடிபடுகிறார்கள், இறப்பு நேர்ந்து கூட இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால் இந்த பகுதியிலே உள்ளே மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் கனரக வாகனங்களை தயவு செய்து இங்கு அனுமதிக்க கூடாது என்று நாம் தமிழர் கட்சி உங்களை, இந்த நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறது. இதையெல்லாம், இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் மாற்ற வேண்டும். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால், முறையாக செய்ய வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியால் தான் முடியும். எனவே மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிருத்திகா அவர்களுக்கு, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் கிருத்திகா அவர்களுக்கு அண்ணன் சீமானின் சின்னமான விவசாயி சின்னத்திலே வாக்களித்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.